அது செட் ஆகுமா? இல்லையா அம்மாவா கண்டுபிடிக்க இன்னும் 1 மணி நேரம் ஆகும். எங்க மயர்ல காலு போட்டு பொம்பளையும் பார்த்தா காடி முடிவாங்க. ரமக்கண்ணு குட்டி தலையில கீழே விழுந்துருச்சு. பொறுமை பொறுமை, அவசரப்படாதீங்க. அவுட் ஆயிடுறோம். யாரங்கே? நான் இங்கே. இருப்பினும் இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் பெரியோர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஸ்ரீ மகாபாரதம். இந்த பாரதம் என்பது 18 பருவங்கள். ஆமா சரிங்க. 18 பருவங்கள் கொண்ட வியாசர் பெருமான் இயற்றிய மகாபாரத காவியம். ஆமா. இந்த மகாபாரதம் என்பது 18 பருவமாக இருந்தாலும் 18 பருவத்திலே இன்று வைத்திருக்கக்கூடியது துரோணர் பருவம். ஆமா சரிமா, துரோண பருவம். இந்த துரோண பருவத்திலே 13வது நாள் சண்டை. பாண்டவ சேனைக்கும் கௌரவ சேனைக்கும் 13வது நாள் போர். ஆமா ஆமா, வெறும் போர். இதனால அக்க போரே எங்களுக்கு. அப்படியா? ஆமா. 13வது நாள் 14வது நாள் சண்டை. ரெண்டு கூத்தா எங்களுக்கு வாங்கி கொடுத்துறணும். 13வது நாள் போர் என்ன? வீர அபிமன்யு கொன்ற மாலை. ஆமா சரி. 14வது நாள் சைந்தவன் சண்டை என்று சொல்லக்கூடிய நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருந்தாலும் இந்த நாடகத்தில் நான் சபை முன்னிட்டு வந்திருக்கின்ற பொழுது நான் யார், என்னுடைய பெயர் என்ன, என்னுடைய விருத்தாந்தங்கள் என்ன சொல்லட்டுமா? அழகா வந்திருக்கிறீங்களே, அப்படி பப்ளி மாஸ் குட்டி ஆட்டம். என்ன குட்டியே? பப்ளி மாஸ். அடியம்மா, நான் செந்திருமாலின் தங்கை சுந்தர விஜயன் தேவி. என் பெயரோ அழகு சுபத்திரை. ஓ, அழகு சுபத்திரை. ஆமா, அழகு சுபத்திரை என்றால் நான் எப்பேற்பட்ட அழகு வாய்ந்தவள். அம்மா, இந்திரலாங்கி, சீதை, அருந்ததி, ஆமா இந்திராணி, அதாவது சந்திரமதியாள், ரம்பை, தமயந்தி, சத்யபாமா, அந்திர தேவ பெண்கள் அனைவற்ற பேர்களுக்கும் நான் அழகில் மிக்க என் பெயரோ, அதாவது சுந்தர மயில் போல் இருக்கக்கூடிய என் பெயரோ சுபத்திரை. சுந்தர மயில போல இருக்கக்கூடிய சுபத்திரை, அழகு சுபத்திரை. அப்பேற்பட்ட அழகு வாய்ந்தவள், அப்பேற்பட்ட சுபத்திரையாக என் நாமம் இருந்தாலும்
என்னை மகளாக பெற்றெடுத்த என் தந்தையார் யாரு? யாரு? அவர் எப்பேற்பட்டவர்? எப்பேற்பட்டவர்? நான் உடன் பிறந்த சகோதர வர்க்கங்கள் யாரும் உண்டா? சகோதர வர்க்கங்கள், சகோதர சகோதரிகள் யாராவது இருக்கிறார்களா? யார் தெரியுமா? யாரு? ஓட்டு. அடியம்மா வசுதேவ மகளோடி. லெவலா இருக்கிறோம். கண்ணம்மா, அம்மா, என்னுடைய தந்தையார் யாரு? தந்தையார் யாரு? உங்க தாயார் யாரம்மா? அம்மா, அம்மா, என்னுடைய தந்தையார் அவர் வசுதேவ மன்னன். தந்தையார் வசுதேவ மன்னன். ஆமா. தந்தை ஒன்று இருந்தா தாய் ஒண்ணு வேணும் இல்லைங்க? ஆமாண்டி. தாயார் யாரு? எனக்கு அதாவது எனக்கோ 2 தாயார்கள். ஒரு அப்பா 2 அம்மா. ஆமா. யாராரு? என்னுடைய தந்தை வசுதேவ மன்னருக்கு 2 தாரம். 2 தாரம். ஆமா. என்னுடைய 2 தாய் யார் யாரு? யாராரு? தேவகி ரோகிணி. தேவகி ரோகிணி. ஆமா. அம்மா, தேவகி ரோகிணிக்கும் வசுதேவ மன்னனுக்கும் நாங்கள் எத்தனை பேருமா பிறந்தீங்க? அப்படி வசுதேவ மன்னனுக்கும் தேவகி ரோகிணிக்கும் நாங்கள் பிறந்தது எத்தனை பேரு? எத்தனை பேரு? முதலாக என்னுடைய அண்ணனாக விளங்கக்கூடிய பலம் கொண்ட பலராமர் பிறந்தார். பலம் கொண்ட பலராமன் இருக்கிறாரு. ஆமா. முன்னாடி கதாயத்திலே சிறந்தவர். கதாயுதத்துல சிறந்தவர். ஆமா. கதாயுதம் பண்ணாமா? திண்டுடா கதாயுதம். அந்த காளிய கோயிலுக்கு மேல இருக்கிற சேலை வச்சிருக்கு, மேசக்கார சேலை. கதை. கதை. ஆமா. சரி சரி. அந்த கதை பயிற்சியில சிறந்தவர். கதை பயிற்சியில சிறந்தவர் அண்ணே. ஆமா. அப்பேர்பட்ட வல்லமைசாலி. வல்லமைசாலி. கண்டவர் கலங்க வேண்டும், பார்த்தவர் அப்படியே அஞ்சி நடுங்க வேண்டும். பார்த்தவர் அப்படியே அஞ்சி நடுக்கணும். ஆமா. ஏ சாமி. வீர தீர புஜபல பராக்கிரமம் பொருந்திய என்னுடைய மூத்த சகோதரர் பலங்கொண்ட பலராமன். என்னுடைய 2வது அண்ணன். ஆசைக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரியவர். என்னுடைய அண்ணன் நந்தநந்தனன், நாராயணன், பச்சத்திரி மேனிமாயன், தாமோதிரன், ஜனார்த்தனன், ஜானகி மணவாளன், இப்படி சொல்லக்கூடிய என்னுடைய அண்ணனோ ஸ்ரீகிருஷ்ணர். ஸ்ரீகிருஷ்ணர் உங்க அண்ணன். 2வது அண்ணன். அப்படி ஸ்ரீகிருஷ்ணர் என்னுடைய இளைய சகோதரர். ஆமா. சரிம்மா. அதாவது பலராமர், கிருஷ்ணன், சுபத்திரை என்று நாங்கள் 3 பிறந்திருந்தாலும் அம்மடி எங்களுடைய குலம் என்ன குலம்? எங்களுடைய குலமோ யாதவர் குலம். உங்கள் குலம் யாதவர் குலம். சரி சரி. எங்களுக்கெல்லாம் ஜனநாபுரம் தெப்ப குலமா? பரவாயில்லடி. அப்படி யாதவ குலத்திலே பிறந்த
நான் பெண்ணாக இருந்தாலும் என்னை கல்யாணம் செய்தவர் யாரு? ஏனாய் போச்சா? அவர் எந்த நாட்டு மன்னன்? எந்த நாட்டு மன்னன்? ஏண்டி அழுகுற? என்ன தொட்டுக்கிட்டு பேசி பேசமா? ஏன் என்னாச்சு? நான் ஐயப்பன் கோயில் பூச்சாரி கங்காணம் கட்டி இருக்கிறேன். ஐயப்பன் கோயிலுக்கு இருமுடிதானா கட்டுவாங்க? இல்லைங்க, நாங்களாம் கங்காணம் கட்டிக்குவோம். நீங்க இருமுடி கட்டி போறீங்களே, இருமுடி பையில என்னன்னா கொண்டு போவீங்க? இருமுடி பையில நெய் தேங்காய், அதாவது குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் கொண்டு போவீங்க. ஆமா. எங்க ஐயப்பனுக்கு அப்படி கிடையாதுங்க. வாட்டரு கோட்டரு தண்ணி ரொம்ப 1/2 கிலோ பண்ணிக்கேரி கொண்டு போன சாமி ஏத்துக்காதான். மூடு அந்த மாதிரி மூச்சு வாங்கணும். ஏதோ ஒண்ணு என்ன பண்றது, செலவு கூட காட்சி இல்ல. அடியே 16 பருவம் முடிந்து நான் மனப்பருவம் வந்தவுடனே என்னை தொட்டு தாலி கட்டி மணவாளன் தொட்டு தாலி கட்டினாரம்மா. யாரவர்? பச்சை பந்தலிலே 10 பேர் சபை அறிய என்ன கல்யாணம் செய்தது எப்படி? என்னை யார் கல்யாணம் செய்தார்கள்? யார் திருமணம் முடித்தது? அவர் எந்த நாட்டிற்கு மன்னன்? நாட்டுக்கு மன்னன். இன்னைக்கெல்லாம் நான் சிக்க மாட்டேன்டா. கட்டிப்பிடியா போறேன். நல்லா குதிக்கிறேன். அடுத்து கண்ணார வச்சு திருப்பி உடைக்கணுமா? அப்படி நீங்க மாலை மனம் முடிச்சுன்னு சொன்னீங்களே, உங்க கணவரின் பெயர் என்ன? எப்படி திருமணம் முடிச்சீங்க? எப்படி கல்யாணம் செய்தேன்? அம்மா அம்மா நான் கன்னி பருவத்தை விட்டு மனப்பருவம் வந்த உடனே சன்னியாசி ரூபத்தோடு எங்களுடைய நாட்டிற்கு வந்தார் ஒருவர். சன்னியாசி ரூபத்துல உங்க நாட்டுக்கு ஒருவர் வராரு. ஆமா. சரி. அவருக்கு தேவையான அடிப்படை பணிவிடை வேலையெல்லாம் செய்தீங்க. அப்பொழுதுதான் அவர் யார், அவர் எப்பேற்பட்டவர், அவருடைய வீரம் எல்லாம் எனக்கு தெரிய வந்தது. அந்த சன்னியாசி ரூபத்தோடு வந்தவர் யாரு? என்னுடைய அண்ணன் தான் எனக்கு சொன்னார். அவர் யார் என்று. அவர் எப்பேற்பட்டவர்? பதிவான சந்திரகுலம், பாண்டவர் ஐவராஜாக்கள். ஆமா. சரிமா. கோடு தவறாத குருகுலம். ஆமா. அதாவது குந்தி மக்கள் ஐவராஜாக்கள். ஆமா. குந்தி மக்கள் ஐவராஜாக்கள். சத்தியம் தவறாத சந்திர குலத்திலே பிறந்த சாஸ்திர கொடி பாண்டவர்கள் ஐவர்கள். இப்பேற்பட்ட ஐவரிலே ஒருவராகிய இருவருக்கு இளையவர், இருவருக்கு மூத்தவர், நடுவிருந்த நாயகர் வில்லாளி விஜயன் தனஜயன் தசகிரீடி வேந்தன். ஆமா. சரிமா. சுவேதவாகனன் விற்பசு பர்குணன் நற்குணன் சிட்டினன் என்று சொல்லக்கூடிய பார்த்திபார்ஜுனன். ஆமா. அப்படி அந்த பர்குணன் என்று சொல்லக்கூடிய பார்த்திபார்ஜுனன் அவர்தான் சன்னியாசி
சன்னியாசி கோலத்தோடு தீர்த்த யாத்திரை செல்லும் முன்பதாக எங்களுடைய நாட்டிற்கு வந்து சென்றார். உங்க நாட்டுக்கு வந்து போனாரு. அப்படி வருகின்ற பொழுதுதான் அவரை திருமணம் செய்தேன். திருமணம் முடிச்சீங்க? அவரை எப்படி திருமணம் செய்தேன்? எப்படி கல்யாணம் பண்ணீங்க? அடி அம்மா, அவர் என்னை சந்திப்பதற்கு முன்பதாகவே அவருடைய வீரதீரத்தை பற்றி எல்லாம் என்னுடைய அண்ணனாக வழங்கக்கூடிய ஹரி பரந்தாமன் எனக்கு எடுத்து சொன்னார். அப்படி சொன்ன உடனே மணந்தால் அந்த அர்ஜுனனைத்தான் மணக்க வேண்டும், அவரை தவிர மாற்றாரை மனதிலே கூட எண்ணக்கூடாது அப்படி என்று மனக்கோட்டை கட்டி இருந்தேன். அதன் பிரகாரமாக சன்னியாசி கோலத்தோடு வந்து தீர்த்த யாத்திரை முடித்த உடனே அம்மடி அவரை என்னுடைய ரதத்திலே ஏற்றி பலவந்தமாக நாங்கள் இந்திரபிரஸ்தத்திற்கு ரதத்தை நானே ஓட்டி சென்றேன். அப்ப அவர் இவர் கல்யாணம் பண்ணல, நீ தான் அவர் பிடிச்சி இழுத்து ஓடி இருக்கிற. எங்க அண்ணன் தான் எனக்கு திருமணம் செய்து வைத்தவர். அண்ணன் கல்யாணம் பண்ணி சரி, காதல் திருமணம் அடி. காதல்? ஓ லவ். ஆமா, சொல்லுமா. அவரை காதலித்து காதல் திருமணம். காதல் திருமணம். எனக்கு ரத சாரதி செலுத்த தெரியும். சாரதி செலுத்த தெரியும். ஆமா. அப்படி இந்திரபிரஸ்தை நோக்கி ரதத்தை நான் செலுத்துகின்ற பொழுது பின்தொடர்ந்து எங்களுடைய யாதவகுல சேனையை ஊரக்ரோணி சேனையோடு என்னுடைய அண்ணன் பலராமன் பின்தொடர்ந்தே வந்தார். ஊரக்ரோணி சேனை கொண்டுட்டு யாதவ சேனை கொண்டுட்டு வராரு அண்ணன். அப்படி பின்தொடர்ந்தே வந்து என்னுடைய திருமணம் இந்திரபிரஸ்தல நடந்தது. திருமணம் இந்திரபிரஸ்தல நடக்குது. ஆமா. அப்படி நடந்த உடனே அவரை கல்யாணம் செய்தேன். ஆளால அழகு மன்னன் அவரை அம்மா அவரை திருமணம் செய்த முன்பதாகவே அவருக்கு ஏற்கனவே அதாவது 2 திருமணம் முடிந்து விட்டது. 2 கல்யாணம் ஆயிப்போச்சா? ஆமாண்டி. எத்தனையோ ஆம்பளை பசங்க அரியா பசங்க இப்படிதான் இருக்கிறாங்க. கல்யாணம் ஆகாம 50 வயசு 60 வயசு எல்லாம் இருக்கிறாங்க. அப்படியே அந்த ஆளெல்லாம் விட்டுட்டு 2 பொண்டாட்டி கட்டணும். எதனால திருமணம் முடிச்சீங்க? 2ன்னா மூத்த மனைவி ஒருவள் இருக்கிறாள், அக்கா. உங்க அக்கா அவர்கள் இல்லாம எனக்கு முன்பதாக 2 திருமணம். அப்ப ஆக மொத்தம் 3. ஆமா, நான் 4வது மனைவி. வெளியில சொல்ல வெக்கமா இல்ல. முதலாக பாஞ்சால நாட்டை ஆண்டு வரக்கூடிய துருபதனுடைய மகளாக விளங்கக்கூடிய என்னுடைய அக்கா திரௌபதி பாஞ்சாலி அவர்தான் முதலாக திருமணம் செய்தவர். சரி. இரண்டாவதாக நாகக்கண்ணி. ஆமா. சரி. நாகலோகனத்தை ஆண்டு வரக்கூடிய கௌரவியினுடைய மகளாக விளங்கக்கூடிய யாருங்க? நாகக்கண்ணி. சரி. நாகராஜனுடைய மகள் நாகக்கண்ணி திருமணம் செய்தார். அதன் பிறகு சித்திரவாகனுடைய மகளாக வழங்கக்கூடிய சித்ராங்கதை. ஆமா. சரி. என்னுடைய அக்காவாக வழங்கக்கூடிய சித்ராங்கதையை மணமுடிந்தார். அதன் பிறகுதான் இந்த சுபத்திரை என்னை கல்யாணம் செய்தார். சந்தோஷமா இருக்காது? என்னத்துக்கு? 4 பேர் கல்யாணம் பண்ணிருக்காங்க உன்னோட. படுக்கிறப்ப எப்படியா எல்லாம் பங்கு வச்சுக்குவீங்களா? அது மட்டும்தான் ஒரு காதலாடி. எங்களுக்கு தெரிஞ்சு கட்டணும். 50 ரூபா விட்டா போட்டோம். அப்படி இருந்தாலும் நான் அவரை கல்யாணம் செய்து நான் இப்பொழுது எங்க இருக்கிறேன்? சாமி, நம்ம இப்ப வந்து இது மோட்டு காட்டுல இருக்கிறோம். அதில்லடி ஒரு திருமணம் முடிந்த பெண் வாழ்வது எங்கே? கல்யாணம் பண்ணா மாப்பிள்ளை வீட்ல மாமியார் வீட்ல இருக்கணும். புகுந்த வீட்டுல வாழ்வதுதான் பெருமை. கண்டிப்பாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது நான் வாழ்ந்து வரக்கூடியது எங்கே? எங்கீங்க? அம்மா, அர்ஜுன மன்னனை மாலையிட்டு அழகான ஒரு மகளை பெற்றெடுத்தேன். வளர்ந்த போயிருச்சா? என்ன எங்களை பார்த்து எப்படியாவது தெரியுது உங்களுக்கு? அம்மா, என்னுடைய மகனாக வழங்கக்கூடியது புலிக்கு பிறந்தது ஒரு காலம் பூனையாகாது. அப்பேற்பட்ட என்னுடைய கணவருக்கு நிகரான மாவீரன். யாரு? அப்பேற்பட்ட என்னுடைய மகன் வீரவாள் அபிமன்யு. ஆமா. உங்க மகன்? ஆமா. புலிக்கு பிறந்த பூனைக்குட்டி ஆகாதுங்க. ஆமா. அப்பேற்பட்ட அபிமன்யு என்று சொல்லக்கூடிய மகனை இன்னெடுத்து நான் வாழ்ந்து வரக்கூடிய சாம்ராஜ்யம் ஆனகுந்திமா நகரம். ஆண்டு வரீங்க. ஆனகுந்திமா நகரத்தையே என்னுடைய அண்ணன் எனக்கு பரிசாக கொடுத்தார். உங்களுக்கு பரிசாக கொடுத்துட்டாங்க? ஆமா. சரிமா. அப்படி கொடுத்திருந்தாலும் ஒரு மங்கையானவள் மாலையிட்ட மன்னர்களுடைய அதாவது இதாசனத்தில் வாழ்வதான் பெருமை. அப்படி இருக்கும் பொழுது நான் தாயும் மகனும் நாங்க தனிமையில ஆனகுந்திமா நகரத்துல இருக்கிறேன். அம்மா, நாங்க தாயும் மகனும் தனிமையில இருக்கு. என்ன காரணம்? அடியே, என்னுடைய கணவன்மார்களுடன் பிறந்தது சரியாக 4 பேர். சரியாக 4 பேர். பாண்டவர் மொத்தம் 5 ராஜாக்கள். கணவருடன் பிறந்தது 4 பேர். தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இப்படி 5 இருந்தாலும் அவர்களுடைய பெரியப்பா பிள்ளைகள் கௌரவர்கள். ஆமா, கௌரவர்கள்
100 பேரு. சாமி அவர்களுக்கு ஒரே ஒரு தங்கை திருச்சடை. ஆமா சரிமா. துரியோதனன், துச்சாதனன், துர்தர்சனன், துன்முகன், சவந்தன், சகன், சவன், இந்தன், அனுவிந்தன், துருவாகன், சுபாகு என்று சொல்லக்கூடிய விகர்ணன் வரை சரியாக 100 மன்னர்கள். 100 மன்னர்கள். ஆமா சரிமா. இந்த 100 மன்னர்களும் எங்களுக்கு எதிரி. எதற்காக? அழிந்து போகும் நாடு நகரம், அதாவது சொத்து, பணம், காசு, இந்த மண்ணுக்காக பகையானது ஏற்பட்டது. மண்ணுக்காக 100 பேர் உங்களுக்கு எதிரியானாங்க. ஆமா சரிமா. அப்படி சொந்த பெரியப்பா பிள்ளைகளை எதிரியாகி சிறிய வயது முதல் பெரிய அதாவது வாலிப வயது வரை எத்தனையோ வஞ்சகம் செய்தார் துரியோதனன். சரிங்க. அப்படி செய்திருந்தாலும் அத்தனை வஞ்சகத்திலுமே என்னுடைய அண்ணனுடைய துணை கொண்டு ஐவர் பஞ்ச பாண்டவர்களும் தப்பித்தார்கள். ஆனாலும் கடைசியாக என்ன செய்தான் பாவியாகிய துரியோதனன்? மத்தென்ற மண்டபம் கட்டி கட்டிடம் ஒன்று கட்டி காமிக்க வரவழைத்து சூதினால் தருமரை இசைய செய்து நாடு நகர நவனித செங்கோல் நலமுடன் பறித்த பின்பு பகடையில் தோற்ற பாண்டவர்கள் தண்டனை 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு கால அஞ்ஞாதவாசம் 13ஐயும் கழித்து அஷ்னாபுரம் உயிருடன் திரும்பி வந்தார். பங்குள்ள பிரகாரம் பாதிராஜ்யம் என்று குரு பெரியோருடைய கட்டளை. ஆமா சரிமா. தர்மராஜர் அனைத்தையுமே பகடையிலே இழந்து தன்னையும் வைத்து பகடையாடி தன்னையும் தோற்று தம்பிமார்களையும் தோற்று தன்னுடைய மனைவி பாஞ்சாலியும் தோற்று பாரா சபையிலே பாவியாகிய துச்சாதனன் சிகையென்னும் கூந்தல் பிடித்திழுத்து வந்து 10 பேர் சபை அறிய அதாவது பங்கம் செய்தான். ஆடைகளை களைந்து மானபங்கம் செய்தான். அத்தனை அவமானத்தையும் தாங்கிக் கொண்டு 12 ஆண்டு வனவாசத்தை முடித்து ஓராண்டு கால அஞ்ஞாதவாசத்தை முடித்து அந்த அஞ்ஞாதவாசத்தில் இருக்கும் பொழுது விராட தேசத்தில் பாண்டவர்கள் அஞ்ஞாதவாசத்தை முடித்தார்கள். முடிக்கிறாங்க. ஆமா. அப்படி அஞ்ஞாதவாசத்தை முடிக்கும் பொழுதுதான் அந்த விராடனுடைய மகளாக விளங்கக்கூடிய யார்? உத்திரை என்று சொல்லக்கூடிய உத்திரகுமார்த்தி. சரிங்க. ஆமா. இந்த உத்திரகுமார்த்திய என்னுடைய மகனாக விளங்கக்கூடிய யார் அபிமன்னனுக்கு நாங்கள் மனமுடித்து வைத்தோம். உங்க அபிமன்னனுக்கு எனக்கு அழகான மருமகளும் உண்டு. ஆமா சரிமா. 2 மருமகளடி. 2 பொண்டாட்டி பையனுக்கு. அப்ப நாளே போனவன் பையன் 2 என்னையா குடும்பம் இது? என்னுடைய மகன் அதாவது ஒரு அரச குலத்துல பிறந்தவங்க எத்தனை திருமணம் வேண்டாலும் செய்து கொள்ளலாம். அரச குலத்துல பிறந்தா எத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாம். அரச குலத்தின் மரபு. என்னுடைய மூத்த மருமகள் என்னுடைய அண்ணன் மகன். ஆமா கண்ணனுடைய மகள் கமல சுந்தரி. அவள் தான் மூத்த மருமகள். ஆமா சரிமா. இளைய மருமகள் உத்திரகுமாரி. ஆமா. அப்படி 2 மருமகளை இன்று அதாவது நாங்கள் மனமுடித்து வைத்திருந்தாலும் வனவாசத்தை எல்லாம் முடித்து நாங்கள் இப்பொழுது பாண்டவர்கள் எங்க இருக்கிறாங்க? எங்க சமைக்கிறாங்க? நாடு கேட்டதற்கு நாடு கொடுக்க மறுத்து விட்டான் பாவியாகிய துரியோதனன். துரியோதனன் நாடு கொடுக்கல. ஆமா சரி. அப்படி நாடு கொடுக்க மறுத்த காரணத்தினால இதற்கு என்ன முடிவு என்று அதாவது ஆலோசித்து என்னுடைய அண்ணனாக விளங்கக்கூடியவர் யாருங்க? ஹரிநாராயணன். சரி. யுத்தத்திற்கு வெற்றிலை தாம்பலம் பெற்று யுத்த பிரகடனம் செய்து பாண்டவ சேனைக்கும் கௌரவ சேனைக்கும் 18 நாள் குருச்சேத்திரம் முட்டை உருளாத குருச்சேத்திர பூமியில சண்டை சமரானது ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். 18 நாள் சண்டை ஏன் செய்ய வேண்டும்? எங்களுக்கு இருப்பதோ அதாவது 7 குரோணி சேனை. பாண்டவர்கள் பக்கம் இருப்பது, கௌரவர்கள் பக்கம் இருப்பது 11 அக்ரோணி சேனை. ஆமா சரிங்க. மொத்தம் 18 அக்ரோணி சேனையும் 18 நாள் இந்த குருச்சேத்திரத்திலே சண்டையானது செய்து 18வது நாள் யார் ஜெயம் பெறுகிறாரோ அவரே இந்த நாட்டை ஆளட்டும். ஆமா சரிங்க. அப்படி என்று முடிவெடுத்து இப்பொழுது 10 நாள் வரைக்கும் பீஷ்மராகப்பட்டவர் தளபதியாக இருந்தார், சேனாதிபதியாக. ஆமா. அதற்கு பிறகு என்னுடைய கணவருடைய குருவாக விளங்கக்கூடிய யார்? துரோணாச்சாரியார். அவருக்கு சேனாதிபதி வட்டம் கொடுத்திருக்கிறான் துரியோதனை. கொடுத்து நேற்றோடு 12 நாள் சண்டை முடிந்து விட்டது. முடிஞ்சு போயாச்சு. ஆமா. எங்களுடைய பக்கத்து அதாவது சேனாதிபதியாக இருப்பது யாருங்க? கிருஷ்ணதுயுமனன். ஆமா சரி. அப்படி இருப்பினும் அம்மா நான் இருப்பதோ பாரி கூடாரத்துல இருக்கீங்க. குருச்சேத்திரத்துல பாரி கூடாரத்துல இருக்கின்றேன். இருந்தாலும் சண்டை சமர்போர் அங்க நடந்து கொண்டிருக்குது. என்னை தேடி வந்த காரணம் என்ன? யாரோ நம்ம நாட்டுக்கு வருவதை போல தெரிகிறது பாரம்மா. அப்படியா? ஆமா ஓட்டு பார்க்கலாம்.
தஞ்சமென்று வந்தவருக்கு தயவுடன் காத்தீர் போற்றி இந்த வஞ்சியால் புலலோன் உன்னை அண்ணா உனக்கு வந்தனா புரிந்தேன் என் அண்ணா பாதத்திற்கும் என்னுடைய மன்னவருடைய பாதத்திற்கும் இந்த தங்கையா வழங்கக்கூடிய சுபத்திரை 1000 விதமான மலரெடுத்து அடியேன் உங்களுடைய இருவருடைய திருவடி பொறுப்பாத கமலங்களை போற்றி செய்தேன். அண்ணா அழகு சுபத்திரை இந்த அண்ணனுடைய பாதத்தை பணிந்தனாலே நீ எப்படியெல்லாம் வந்திருப்பா என்று தெரியுமா? எப்படி வாழ வேண்டும்? கண்ணே பாதமதே நீ பணிந்த
நம்பிக்கை சுமங்கலியா இருப்பாய் தேவியே. அப்படியா? ஆமாம். ஆகட்டும் சுவாமி. அப்படியாகட்டும். அண்ணா தங்க பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சரி 18 நாள் பாரத போரானது யுத்தமானது முடிவு செய்து அங்க சண்டை நடந்து கொண்டிருக்கிறது குருக்ஷேத்திரத்துல. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த தங்கையாகி என்னை இன்றைய தினத்திலே சந்திக்க வந்திருக்கும் காரணம் என்ன அண்ணா? தங்க இதோ கிங்கிலி நாட்டு மன்னர்கள் எல்லாம் உன் மன்னராகப்பட்ட ஆனால் அழகும் என்ற நேரத்தில் வேணுக்குமாகவே சண்டைக்கு வராங்களாம். ஓ, வெங்கல ரதமேறி சண்டை செய்யக்கூடிய கிங்கிலியர்கள், கூலிப்படைகள் வழிபந்தமாக என்னுடைய கணவரை சண்டைக்கு அழைத்தார்களா? அண்ணா, பாண்டவர்களுக்கு அதாவது எதிரிகள் என்றால் அந்த கௌரவர்கள் மட்டும்தான் எதிரி. இப்படி வழிபந்தமாக இந்த கிங்கிலியர்கள் என்னுடைய கணவரை சண்டைக்கு அழைக்க என்ன காரணம்? இதோ துரியனாகப்பட்டவன் ஏவி விட்டான். அதனால அதாவது பாவியாகிய துரியோதனன் அந்த வெங்கல ரதமேறி சண்டை செய்யக்கூடிய கிங்கிலியர்களை கூலிப்படைகளை ஏவி விட்டிருக்கின்றான். ஓஹோ, அதனால எதற்காக என்று தெரியுமா? இதோ விழுந்தால் 13வது நாள் சண்டை. அதாவது ஆனால் அழகு மன்னன் என்னிடத்தில் சண்டைக்கு வரானா இல்லை அவங்க அண்ணனாகப்பட்ட தாரா புகழ் படுத்த தர்மரிடத்தில் அதாவது காவல் புரிகிறானா என்று சொல்லி விசாரிப்பதற்காகத்தான் அந்த கிங்கிலி நாட்டு மன்னர்கள் எல்லாம் சண்டைக்கு வருகிறார்கள். அதாவது அப்புறப்படுத்தி விட்டால் எளிதாக தர்மரை சிறைபிடித்து விடலாம் அப்படி என்பது அவர்களுடைய எண்ணம். ஏனென்றால் என்னுடைய மச்சாடாரா விளங்கக்கூடிய தர்மருடைய அதாவது காவலுக்கு என்னுடைய கணவர் இருக்கின்றார். அந்த இடத்துல இருந்து அவரை விலக்கி விட்டால் அதாவது எளிதாக தர்மராஜரை சிறைபிடித்து விடலாம் அப்படி என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடா? அதனால எதற்காக தெரியுமா உங்க நாட்டை தேடி உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஆனால் அழகு மன்னனுக்கு பிறந்தானே வீரவாள் அபிமன்னன் அவனை இப்பொழுது சண்டைக்கு அனுப்ப வேண்டும். அண்ணா, என்னுடைய மகனை சண்டைக்கு அனுப்ப வேண்டுமா? அண்ணா, நீங்கள் சொல்வது வேடிக்கையாக இருக்கின்றது. அவனோ அதாவது அறியாத பாலகன். அப்படி இருக்கும் பொழுது பாவியாகி துரியோதனன் அவனுடன் இருப்பது யாரு? நரி தந்திரம் படைத்த அந்த சகுனி. ஆமா, அப்படி இருக்கும் பொழுது ஏதோ சூழ்ச்சி செய்து வஞ்சகம் செய்து என்னுடைய மகனை ஏதாவது ஆபத்து வந்துவிடும். என்னுடைய மகனுடைய உயிருக்கு ஆபத்து வந்துவிடும். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய மகனை நான் எப்படி என்ன அனுப்ப முடியும்? புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? அப்படி பூனையா இருந்தா அதுக்கு நகங்கள் இல்லாம போய்விடுமா? தந்தை 8 அடி பஞ்சா குட்டி 16 அடி பயிர் சொல்லுவாங்க. வில்லுக்கு அதாவது போருக்குனே பிறந்தவன் ஆனால் அழகு மன்னன் அவனுக்கு பிள்ளையா பிறந்துட்டு ஒரு கோழியா வாழக்கூடாது. அதனால இப்பொழுதே உன் மகனை போருக்கு அனுப்பு. என்னுடைய மகனுடைய அனுமதி இல்லாம அவனுடைய வார்த்தை அவனுடைய சம்மதம் இல்லாம அவனை எதுவுமே நான் அனுப்ப முடியாது. அதனால உன்னுடைய மருமகனை நான் அழைத்து வருகிறேன். அவனுடைய விருப்பத்தை அறிந்து அதன் பிறகு எதுவா இருந்தாலும் மகனை கூப்பிட்டதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். ஆமா, ஆயனார் அர்த்தம் என்று அது சீக்கிரமாக அழைத்து வா. அப்படியா? ஆமா, நம்முடைய மகனை அழைத்து வரேன். அப்படியே ஆகட்டும்.
அடையாளத்துக்கு